தைப்பொங்கலை முன்னிட்டு அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் டிடிவி தினகரன். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அந்த வெற்றி தனி பெரும்பான்மையுடன் இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொல்வார்கள். அதே போலத்தான் தை பிறந்த முதல் நாளிலேயே அதிமுகவிலே இணைந்திருக்கிறாராம் முக்கியமான ஒரு தலைவர். அதுவும் அதிமுகவிலிருந்து நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனை நம்பி போய் மறுபடியும் அதே மீண்டும் அதிமுக தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளக்கண்டிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார் ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அதிமுகவின் சார்பாக ஒரு அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 தேர்தலாகட்டும், அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், இந்த தேர்தல்கள் புறம் தோல்வி அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த தோல்விகளை புறம் மறைப்பதற்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அதிமுகவிற்கு அமைய போகிறது. அப்படித்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அதே போல அதிமுகவில் தனக்கு எதிராக கூடிய நபர்களையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து வெளியேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தை முதல் நாளே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து முக்கியமான ஒரு தலைவர் விலகி மீண்டும் அதிமுகவிலே இணைந்திருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் வெற்றியும் தேடித்தரப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தை பிறந்த முதல் நாளிலே அதிமுகவை நோக்கி முக்கியமான தலைவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் பணியை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் நேற்று தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பு செயலாளர் மாதவரம் தட்சிணாமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைத்திருக்கிறார். அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பு செயலாளர் மாதவரம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை மீண்டும் கழகத்திலே இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அவருக்கு அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படக்கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றியோ தோல்வியோ எடப்பாடி மட்டும் வெற்றி விடக்கூடாது என மிக தீவிரமாக கங்கணம் கட்டி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எடப்பாடியை எப்படியாவது வீழ்த்தியே தீர்வேன் என சொல்லிக் கொண்டுதான் நமது டிடிவி இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச இங்கே அதிமுகவிலே அவருடைய ஆதரவாளர்கள் புறம் தன்னை கள்ளக்கடிப்பில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அதிமுக கூட்டணியில் இருந்து தொகுதி பங்கீடு வரைக்கும் அனைத்துமே இறுதி செய்யப்படுவது அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அதே போல நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.